Hi guys, today என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ப்ரோக்ராமை இல்லை ஒரு சாஃப்ட்வேரை ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணணும் விண்டோஸ் 10ல் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா விண்டோஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதில் ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ், ஆட்னு நீங்கள் டைப் பண்ணும்போதே மேலே சஜஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லோட் ஆகி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடிஃபை அன்இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஈஸியாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.